என்ன மேடம் கைத்தட்டல்லாம் பயங்கரமாக இருக்கே. ம் விஜய் சேதுபதி சார் வந்து 3வது ப்ரோமோவில் ஜெஃப்ரிக்கு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ப்ரோமோவில் டப்பா அருணை ரோஸ்ட் பண்ணது ஏன் வரல அப்படிங்கிறதா இது வரைக்கும் நமக்கு தெரியல. டப்பா அருணுக்கு நல்ல ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன லெவலில் வந்து நம்மளுக்கு ஜெஃப்ரிக்கு ஒரு ரோஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் டப்பா அருணை ரோஸ்ட் பண்ணது வரவே இல்லையே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடு பார்க்குறதுக்கு ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ இந்த எபிசோடை பொறுத்தளவுக்கு ஜெஃப்ரிக்கு போன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது போச்சுல்ல. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போனது நியாயம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு குரூப்பிசம் பண்ணி தான் ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து பொதுவாகவே நிலவுச்சு. தீபக்கு போக வேண்டியது, மஞ்சரிக்கு போக வேண்டியது, இவங்க பண்ண சூழ்ச்சியால் அவங்க 2 பேத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு, முக்கியமாக மஞ்சரிக்கு இது போயிடவே கூடாதுன்னு இவங்க பண்ண சூழ்ச்சியால் தான் ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஓப்பனாக பேசப்படுது சபையில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரோமோவில் இவர் நியாயமாக பேசுகிறாரா அப்படின்னு, போன வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு, இந்த வாரம் ஒரு நியாயமாக பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி தோணுது இந்த ப்ரோமோன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் அந்த டப்பாவை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுற வீடியோ மட்டும் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஏன் ப்ரோமோவில் போட மாட்டீங்க? இதுக்கு அரசியல் நம்மளை சுற்றியும் நடக்கும், நம்மளை வச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது கை தட்டுறாங்கல்ல இவங்க. இந்த அரசியல், இவனை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலில் இவங்க பேசும்போது ஒரு விஷயம், இவன் சொல்லாத விஷயத்த சொன்னான்னு சொல்லி கோவா கேங்குள்ள இவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்களே, அந்த அரசியலை பற்றி பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடத்தோட கைத்தட்டலுடைய அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது கம்மியாகும்னு தோணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இவன் பின்னாடி பேசுகிறான் ஜெஃப்ரி, அவங்க ஜெஃப்ரி பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் சௌந்தர்யா வந்து கோவா கேங்கை பற்றி கேவலமாக பேசுகிறாங்கன்னு ஜெஃப்ரி சொல்கிறான். ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த 3 பேத்துக்கு நடுவில் ஒரு விஷயத்தை பண்ணுறான். இதை பற்றி பேசினாலும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மேடத்துடைய கைத்தட்டல் அப்போ நான் பார்க்க வேண்டியது இருக்கும். போன வாரம் மேடம் எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு தெரியும்ல. மேடத்துக்கு என்னென்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மேடத்துக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் அவங்க இல்லைங்க. நீங்கள் இங்கே இருந்திருந்தால் பேசி கூட வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க. உங்களை பேச்சில் மிச்சம் முடியுமா? உங்களை தூக்கி தான் பிக் பாஸ் வந்து அந்த ரூம்குள்ளே போட்டார். அதை தெளிவாக மேடம் கதற வேற செஞ்சுருக்காங்க. எனக்கு கிடைக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை தூக்கி அங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஏதாவது பண்ணணும்னு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் வந்து மேடம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோமோஸ் ஆஃப் திஸ் வீக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸில் அப்படின்னு நினைக்கிறேன். ரோஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதே மாதிரி அருணையும் ரோஸ்ட் பண்ணால் இன்றைக்கி வந்து தாறுமாறாக இருக்க போகுது, ஷோ தாறுமாறாக இருக்க போகுது. எல்லாரும் டப்பா அருணுடைய ரோஸ்ட்டுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மூலமாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.